ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த எண்ணம், தொலைநோக்கு பார்வை. விட்டதை எப்படியாவது பிடிக்கணும். என்னைக்குமே நம்ம ஒரு வித்தியாசமா இருக்கணும். நம்மளை சுத்தி 2 பேர் இருக்கணும். இந்த வாழ்க்கையில பிறந்தோம், ஏதோ கிடந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு போகக்கூடாது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவ்வளவு நுணுக்கங்களோடு வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள். வில்லுக்கு விஜயன், வித்தைக்கு எங்கள் தனுசு ராசி. வில்லுக்கு விஜயன், வித்தைகளுக்கு எங்கள் தனுசு ராசி. அப்படின்னா என்னன்னா, எந்த வித்தையை கத்துக்கிட்டாலும் சரி அந்த வித்தையை மதிப்பீங்க. எந்த பொசிஷனுக்கு போனாலும் சரி அந்த இடத்துல உங்கள் நீங்க நிலைநிறுத்துவீங்க. நீங்க என்ன தொழில் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி கவலை கிடையாது. எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலை சிறப்பாக செய்வீங்க. இப்படி நல்ல குணங்கள் நிறைய உண்டு. ஆனா உங்களை புரிஞ்சுக்கிறவங்க குறைவாக உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களை பார்த்தா ஒரு ப்ரெஷர் மற்றவங்களுக்கு வரும், உங்களை பார்த்தா ஒரு நடுக்கம் மற்றவங்களுக்கு வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை எல்லாருமே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்பாங்க. தேவைன்னா ஒட்டுவாங்க, தேவையில்லைன்னா பிச்சுப்பாங்க. அதை பத்திலாம் டோன்ட் வரி. நீங்க போற ரூட்டு கரெக்ட் தான். தெல்ல தெளிவா போறீங்க, பக்காவா பிளான் போடுறீங்க, பக்காவா சக்சஸ் பண்றீங்க. நீங்க நினைக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு சக்சஸா இருக்கணும்னு சேவ் பண்றீங்க. நீங்க சேவ் பண்றது ரொம்ப சிறப்பு. நம்ம என்னைக்குமே சேமிக்கணும். சேமிப்புங்கிறது வெறும் பணத்தை மட்டும் இல்ல. பணத்தை சேமிச்சா ரொம்ப அழகு. பணத்தை மட்டும் சேமிக்க கூடாது. புகழை சேமிக்கணும், பேரை சேமிக்கணும், நம்மளுடைய கடமைகளை சேமிக்கணும். எல்லா விஷயமுமே ஒரு டெபாசிட் தான். நம்ம எதை டெபாசிட் கொடுக்குறோமோ அந்த டெபாசிட் அப்படியே பேங்க் திரும்பி கொடுக்கும். சில பேருக்குலாம் நல்ல டெபாசிட் நிறைய பண்ணோம்னா வட்டியோட கொடுக்கும். அதனால நமக்கு வட்டியோட தான் பேங்க் கண்டிப்பா கொடுக்கும். அது கெட்டதை டெபாசிட் பண்ணா அதையும் வட்டியோட தான் கொடுக்கும், வேற வழி கிடையாது. அதனால நல்லதை நிறைய டெபாசிட் பண்ணுவோம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குறி தப்பாது. இதான் நான் கடவுள் படைத்த பொக்கிஷத்துல உங்களுக்கு கொடுக்கிற ஹைலைட்டான வார்த்தை. உங்க குறி தப்பாது. மற்றவங்க எது வேணாலும் சொல்லட்டும். நீ ஏன் இப்படி பண்ற, நீ என்ன மனுஷனா, நீ கொஞ்சம் கூட உனக்கு மனிதாபிமானம் இல்லையா, அரக்கனா, இறக்க குணமே கிடையாதா, நீ என்ன பொம்பளையா, இப்படி எல்லாம் கூட பல பேர் கேட்பாங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. கல்யாணம் ஆகாம நின்னோம், அன்னைக்கு யாரு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா? யாராவது பொண்ணு பார்த்தாங்களா, இல்ல மாப்பிள்ளை பார்த்தாங்களா? நான் மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்தினால எத்தனை வரன்கள் என்னை விட்டு வெளியில போடுது. அப்ப யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? என் உறவுக்காரங்க வந்து பரவாயில்ல, மூல நட்சத்திரமா இருந்தாலும் என் புள்ள நல்ல புள்ள, என் தங்கமான புள்ள, அதுக்கு நீங்க பொண்ணு கொடுங்க, நல்லா வச்சுப்பான், நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருப்பான், அவன் வந்து கண்ணுக்கு கண்ணா வச்சுப்பான்னு யாரும் சொன்னாங்களா? இல்ல என் மூல நட்சத்திரத்துல அந்த பொண்ணு, என் பொண்ணு பிறந்திருக்கிறா, இவ என் பொண்ணு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் பொண்ணு இல்லை, இவ என்னோட குடும்ப விளக்கு, குத்து விளக்கு, குல விளக்கு, என் அத்தை பொண்ணு தான், அக்கா பொண்ணு தான், இவளுக்கு நீங்க சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளை பாருங்க, அவ வந்து கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பாவ, அவளுக்கு எந்த கெட்ட குணங்களும் கிடையாது, நல்ல குணம், குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு யாராவது நமக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்களா? இல்ல மாப்பிள்ளை பார்த்தாங்களா, பொண்ணு பார்த்தாங்களா? ஆனா குறை மட்டும் நிறைய சொல்லுவாங்க இல்லையா? இல்ல நான் பூராட நட்சத்திரத்துல பிறந்துட்டேன், போராட்டமா தான் என் வாழ்க்கை இருக்கு, அப்ப யாராவது வந்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்களா? இல்ல. அப்ப எல்லாத்தையுமே பாக்குறோம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்துட்டோம், சரி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்து நம்ம ஒரு ஹை பீக்ல போயிட்டு இருக்கிறோம், நல்ல வளர்ச்சி வருது, இதை பார்த்து வந்து சந்தோஷப்பட்டாங்களா? இவன் எப்படி போறான்னு தானே நினைச்சாங்க. எப்படி இது இவனுக்கு கிடைக்குதுன்னு தானே நினைச்சாங்க. இவன் எப்படி இந்த இடத்த பிடிச்சான்னு தானே நினைச்சாங்க. அப்ப எல்லா உறவுகளுக்கு மத்தியிலையும், எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலையுமே எப்படி வாழ்றதுன்னு தெரியாமையே, என்ன செய்ய போறோம்னு தெரியாமையே, ஒரு நிலைப்பாடுகளை தனக்குள்ளேயே கண்டுபிடிச்சு இப்பதான் ஒரு கட்டத்துக்குள்ள வரும் இல்லைங்களா? இதான தனுசு ராசி. அப்ப இந்த கட்டத்துக்குள்ள வரக்கூடிய நமக்கு அடுத்த கட்டத்தையும் கடவுள் காட்டுவாரு. மத்தவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்ப என்னதாங்க நான் செய்யணும் அப்படின்னா, நீ கடவுள் கொடுத்த வழியிலே போ. தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா விமர்சனம் செய்பவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப என்னை கமெண்ட்ல திட்டுறாங்கன்னா திட்டட்டும், தப்பு இல்லை. என்னால 2 பேர் சந்தோஷமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்கு, போதும். ஒருத்தவங்க திட்டதான் செய்வாங்க. 5 வாத்தியார் வருவாரு பள்ளிக்கூடத்துல, 5 வாத்தியார் இருப்பார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் எத்தனை பீரியட் தெரியல, நான் படிக்கல. இப்போ நான் முன்னாடி படிச்சப்ப 5 பீரியட் தான் இல்லையா? இங்கிலீஷ், தமிழ், சோசியல், சயின்ஸ், மேக்ஸ், அதான் 5 பீரியட் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாறினது, அது வேற விஷயம். இப்போ அந்த 5 வாத்தியார் வருவாங்க. 5 வாத்தியார் 5 பேருமே நமக்கு பிடிச்ச மாதிரி பாடம் நடத்துவாங்களா? இல்லையே. இல்ல 5 பாடமே நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதே. அப்ப இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் படிச்சு இன்னைக்கு வெளியில வரும்.
இதேதான் தனுசு ராசி தெளிவா இருக்கு. எனக்கு அந்த உறவும் இப்படிதான் இருக்கும், இந்த உறவும் இப்படிதான் இருக்கும், எந்த உறவை பத்தி நான் கவலைப்படல, எந்த உறவா இருந்தாலும் என்கிட்ட வந்து நிக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தனுசு ராசி நினைக்க ஆரம்பிக்கணும். இதுதான் உங்களுடைய உண்மையான எண்ணம். அதை புரிஞ்சுக்கணும். இது சுயநலம் கிடையாது, செல்பிஷ் கிடையாது. தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, பர்த்டேவா இருந்தாலும் சரி, யாருக்கு எதை செய்யணுமோ அதை சரியாக செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசி. பாரபட்சமே கிடையாது. அம்மாவுக்கு 2000 தம்பிக்கு 2000 ரூபாய், ஐயாவுக்கு 2000 தங்கச்சிக்கு 2000 ரூபாய், ஆல் 2000. இதுல எதுவுமே இவங்களுக்கு 3000 இவங்களுக்கு 2000 அதெல்லாம் கிடையாது. ஆள் எல்லாமே ஒரே கணக்கு தான். இவருக்கு வெடி வாங்கினா அவங்களுக்கும் வெடிதான். இந்த பட்டாசு தான் அந்த பட்டாசும் இருக்கும். இப்படி கனக்கச்சிதமா தனக்குன்னு ஒரு நிர்வாக திறமையோடு வாழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசிக்கு குரு உங்களுக்கு ஆட்சி. நல்லா கவனிக்கணும். நீங்க மற்றவங்களுக்கு குருவாக இருக்கணும். இந்த விதையை தான் நாங்க இந்த இடத்துல போடுறோம். இப்போ இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் வாயிலாக இந்த சிவஸ்ரீ சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் தனுசு ராசிக்கு போடக்கூடிய விதை உன்னிடத்தில் மற்றவர்கள் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள். நீ மற்றவர்களிடத்திலே போய் கையேந்தவோ அவங்களிடத்திலே வினா கேட்கவோ கூடாது. இதை தெரிந்தால் தனுசு கடவுள் படைத்த பொக்கிஷம். ஸ்பீச் கரெக்டா போயிடுச்சா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். இது நடக்குமான்னு நீங்க கேட்கலாம். என்னை தேடி வருவாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் உடன்பிறப்புகளே வருவார்கள். தனுசை தேடி வரக்கூடிய காலம் உண்டு. சார் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க ஐயா கேட்கறது எனக்கு புரியுது. ஐயா உங்களையும் தேடி வருவாங்க. உங்களுக்கு வயசு தாங்க 60, வயசுதான் உங்களுக்கு 80. ஆனா உங்களுடைய திறன் இருக்கு பாருங்க, அது எனக்கு தேவை. உங்களுடைய திறன் தேவை. நீங்க யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டாம். அதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம். நீங்க உங்க இடத்துல நில்லுங்க. சொந்த கால நிக்கிறீங்க. உங்களை தேடி நான் வருவேன் சார். ஐயா கண்டிப்பா வருவோம். இதுதான் உங்க பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க பெண் மாப்பிள்ளை பேரன் பேத்திகள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நீங்க அந்த இடத்துல நில்லுங்க. நீங்க அவங்கள தேடி ஒரு அடி முன்னாடி வந்தா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா இவர் நம்மளை தேடி வந்துருவாருன்னு நினைச்சிருவாங்க. நோ 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 நோ, தனுசு ராசி அப்படி போக வேண்டாம். சோ இதுதான் நல்ல பாயிண்டா புரிஞ்சுக்கணும். தெய்வ பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தெய்வம் தக்க சமயத்தில் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். தக்க சமயத்தில் சமயம் வரும்போதுதான் தெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர சும்மா சும்மா ஹெல்ப் பண்ணாது. ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப நண்பர், எனக்கு பிடிச்ச ஒரு பையன் இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அவங்களுக்கு நான் சும்மா நல்லா இருக்கீங்களா, இது வேணுமா அது வேணுமா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னையா தொந்தரவா இருக்காரு, முதல் இந்த ஆளை விட்டு வெளியில போகணும். தொந்தரவா இருக்கு. ஒரு உண்மையான அன்பு கூட தொந்தரவா தெரியும். அதே நல்லா இருக்கியா, ரைட், அடுத்த 4 மாசம் கழிச்சு இல்ல 4 நாள் கழிச்சு எப்படி இருக்க, அடுத்த வார்த்தை, அடுத்த 4 நாள் கழிச்சு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா கேளு. ஒரே இடத்துல கேட்ட கேள்வி 3ஆ பிரிச்சாச்சு. இப்ப நாம எப்படி இருக்கிறோம், பெரிய ஆள் ஆயிட்டோம். என்ன அடிக்கடி கேட்கிறாரு, விசாரிக்கிறார். இதையே நான் டெய்லி கேட்டா சொல்ல தாங்க முடியலன்னு. இதை நுணுக்கமாக புரிந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புரிஞ்சுக்கலன்னா என்ன புரிஞ்சுக்கீங்க, இவ்வளவுதான் செய்யும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கான தகுதி உயர்த்தப்படும். நீங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுடைய நலனுக்கு தான் பிறந்தீங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க குருவாக இருக்கணும், சிஷியனாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு நீங்க விசுவாசமா இருந்து ஹெல்ப் பண்ணி அவங்களை உயர்த்துவர்களாக நீங்க இருக்கும் பொழுது உங்களோட உயர்வு தான ஆட்டோமேட்டிக்கா கூட போகும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயர்றதுக்கு யோசிக்கவே வேணாம். நீங்க செய்யற வேலையை உங்க உயர்த்திடும். ஏன்னா உங்ககிட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இல்லீகல் வேலை பார்த்தா கூட அதுலயும் லீகலா இருப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க. சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றார், நான் பாக்குறேன். ஆனா அந்த பிசினஸ்ல அந்த முதலாளிக்கு அவர் நேர்மையா இருக்காரு, அதனால அந்த முதலாளி அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கார். இந்த நேர்மை தான், அதான் வில்லுக்கு விஜயன். இதுதான் நான் சொன்னேன், வில்லுக்கு விஜயன். எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது வார்த்தையில சொல்றதை விட செயலில் காட்டி மற்றவர்கள் யார் என் முதலாளி என்னை எப்படி நினைக்கிறாரோ அவங்களுக்கு இப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். என் கணவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மனைவி எப்படி நினைக்கிறாளோ அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தயவு செய்து
தனுசு ராசிக்காரர்களை ஏமாத்தாதீங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இது அவங்களுக்கு ஒரு காலம் தெரிஞ்சதுன்னா உங்களை அவர்கள் வெறுத்து விடுவார்கள், வெறுத்து விடுவார்கள். சார், தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல ஹனுமான் அவதரிக்கிறார். சாதாரணமா ராமனுக்கு உடல்நல சரியில்லைன்னும் போது ஒரு மூலிகை எடுத்துனுவான்னு சொன்னோடனே மலையை போய் பார்க்கறான் மனுஷன். என்ன ஊர்ல இருக்கு அப்படின்னா அந்த மலைக்கு போறான் மனுஷன், தாவி தாவி போயிட்டான் மனுஷன். போய் மலையை பார்க்கறான், அந்த மூலிகை எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கு. எந்த மூலிகைன்னு அந்த மனுஷனுக்கு தெரியல. பார்த்தான், அல்லாக்கா கையில தூக்கினே வந்துட்டான். அந்த இருக்கு மலை, இதுல இருக்கிற மூலிகையில உனக்கு என்ன மூலிகை வேணுமோ எடுத்துக்கிட்டான். வைத்தியம் குழம்புறான். அப்ப உண்மையான அன்பு இருக்கிற இடம் தனுசு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாரத்தை கூட அவங்க மேல உண்மையா அன்பு வைக்கணும். தனுசு ராசிக்காரவங்களை நம்ம அன்பு உண்மையா வைக்கணும். தனுசு ராசிக்காரவங்களை ஏமாத்தக்கூடாது. இதுதான் நான் தனுசு ராசிக்காரவங்களுக்காக மற்றவங்களுக்கு சொல்றது. இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? நான் சொல்றது கரெக்டு தானே? அப்படி நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அன்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட மலையையும் நீங்கள் எளிமையாக தூக்குவீர்கள். இந்த அன்பு கிடைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது உண்டு. கண்டிப்பாக அந்த அன்பு எப்படி கிடைக்கும்னா வரையறுக்கப்பட்டு கிடைக்கும். நீங்களே முடிவெடுத்துங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பிளஸ் என்னைக்குமே மைனஸ் ஆக்க வேண்டாம். உங்களுடைய பிளஸ் என்னன்னா, முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. எதை அனுமதிக்கணுமோ அதை மட்டும் அனுமதிங்க. தேவையில்லாததையெல்லாம் அனுமதிச்சோம்னா ஒரு காலகட்டத்தில் அதுவே நமக்கு சங்கடமா போயிடும். அதனால தேவையானதை மட்டும் அனுமதிங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவசியமாக விநாயகர் டெய்லி கும்பிடுங்க. ஆபரணங்கள் போட்டுங்க. யானை முடி மோதிரம் போடுங்க. கண்டிப்பா ஒரு நவரத்ன மோதிரம் ஒண்ணு போடுங்க. நிச்சயமா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெருமாள் அதிகமா வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சந்தனம் டெய்லி வச்சுக்குங்க. ரொம்ப சங்கடங்கள்லாம் தீர்க்கப்படும். எல்லோ கலர், சாண்டல் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஒயிட் கலர் இஸ் பெஸ்ட். உங்களுக்கு டார்க் கலர்ல எது போட்டாலும் சக்சஸா இருக்கும். ஆரஞ்சு கலர் பெஸ்டா இருக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைமை நீங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு பெருமாளை அதிகமா நாராயண மந்திரத்தை சொல்லுங்க. நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் விசுவாசமா இருக்கிறதுல நீங்க தான் முதலிடம். அதே விசுவாசத்தை கண்டினியூ பண்ணுங்க. நிச்சயமாக தனுசு ஒரு புகலிடமாக இருக்கும், வெற்றிடமாக இருக்காது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.